Hello guys, June 28th தி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த திங் தட் இஸ் கோயிங் ஆன் இன் மகாராஷ்டிரா பார்த்துக்கிட்டோன்னா, தேர் ஆர் சம் ரிபல் எம்எல்ஏஸ் ஹூ வாண்ட் டு மேக் அ ஸ்ப்ளிட் இன் த பார்ட்டி. ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. தே ஹவ் ப்ரொட்டஸ்டட் அகெயின்ஸ்ட் த ரூலிங் கவர்மெண்ட். ஸோ அவங்களுக்கு த ஸ்பீக்கர் ஹாஸ் கிவன் நோட்டீஸ் saying that 48 ஹார்ஸ்க்குள்ளே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும், ஏன் அந்த பார்ட்டியை விட்டு வெளியே வந்தீங்க ஆர் இந்த பார்ட்டிக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 48 ஹவர்ஸ் அப்படிங்கிறது தப்பு. பிகாஸ் சட்டப்படி 7 whole days 7 நாட்களுக்குள்ளே அவங்க ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற நோட்டீஸ் தான் கொடுத்துருக்கணும். 2 daysக்குள்ளே கொடுக்கணும்னு சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான டைம் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்துக்கிட்டோன்னா ஆர்டிக்கல் 142 அப்படின்னு ஒன்று இருக்கும். சுப்ரீம் கோர்ட் கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு டூ ஃபுல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் ஸோ G7 சம்மிட் வந்து ஜெர்மனியில் நடந்துகிட்ருக்குது. இதில் ஸ்பெஷல் இன்வைட்டியாக வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அங்கே ஒரு செஷனில் பேசியிருக்கிறாங்க, க்ளீன் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தட் செஷன் இஸ் நோன் அஸ் இன்வெஸ்டிங் இன் அ பெட்டர் ஃபியூச்சர், கிளைமேட், எனர்ஜி அண்ட் ஹெல்த். ஸோ ஒரு கொஷின் கேட்குறாங்க, இன்வெஸ்டிங் இன் பெட்டர் ஃபியூச்சர், கிளைமேட், எனர்ஜி அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற செஷன் வந்து எந்த அசோசியேஷன்ஸோட மீட்டிங்கில் நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் G7. G7 is a group of 7 countries which are economically dominant. And remember one thing, Russia is not a member of G7. So next article பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, this is a very important organization. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ட் நியூஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனோட கோஃபவுண்டரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு ட்வீட்டுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை அரெஸ்ட் பண்ண ஆர்கனைசேஷன் வந்து ஒரு புதுவிதமான ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் நேம் வந்து IFSO, தட் இஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபியூஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் கம்மிங் அண்டர் டெல்லி போலீஸ். ஸோ டெல்லி போலீஸோட சைபர் கிரைம் யூனிட் பேர் தான் இன்டெலிஜென்ஸ் ஃபியூஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ IFSO அப்படின்னு சும்மா கொடுத்துட்டு, இல்லைனா இன்டெலிஜென்ஸ் ஃபியூஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து எந்த ஆர்கனைசேஷன் அடியில் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் டெல்லி போலீஸ். டெல்லி போலீஸோட சைபர் க்ரைம் யூனிட்டு தான் வந்து IFSO. ஸோ அவங்க ஒரு ட்வீட், அதாவது இப்போது பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் இஸ் திஸ் திங். இப்போது இந்த மாதிரி ஆன்லைன் ஆர் சோஷியல் மீடியா வெப்சைட்ஸில் ஒரு ட்வீட், மோசமான ட்வீட் வருது, தட் இஸ் ஹேவிங் ராமிஃபிகேஷன்ஸ் ஆன் த லா அண்ட் ஆர்டர். ஸோ பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஏதோ போஸ்டர்லாம் வருது அப்படின்னா அதுக்கு எதிராக தே கேன் டேக் ஆக்ஷன். ஸோ தட் ஆர்கனைசேஷன் இஸ் நோன் அஸ் IFSO. ஸோ தே ஹாவ் their headquarters in Delhi and one more office is in Dwarka குஜராத்தில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஸோ ஜஸ்டிஸ் சந்துரு பேனல் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு பேனிங் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ். அது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த கமிட்டி, ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் கேம்ஸையே வந்து பேன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் இந்த ஆன்லைன் கேம்ஸ் வந்து மேக்ஸ் த பிளேயர்ஸ் அடிக்டட் அண்ட் அவங்கள வந்து கடைசியில் கடனாளியாக மாற்றிடுது. ஸோ அதனால் அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், 5 சிட்கோஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ், அது வந்து தமிழ்நாட்டில் 5 இடத்துல செட் பண்ணுறாங்க. செங்கல்பட்டு, நாமக்கல், புதுக்கோட்டை, சேலம் அண்ட் திருவண்ணாமலை. ஸோ இது மூலமாக 7,000 பீப்புள்ஸ்க்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் 15,000 வில் கெட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. And there is one more committee. So Justice Chandru committee பார்த்தோம், it is related to online games and banning it.
and we have Rohit Chakratirtha committee, and the committee is related to textbook changes in Karnataka. ஸோ அவங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் நிறையா மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாற்றங்களுக்கு எதிராக தேர் வேர் சம் ப்ரொட்டெஸ்ட். ஸோ அதனால் நிறையா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே ரோஹித் சக்கரதீர்த்தா கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு கர்நாடகா அண்ட் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ அது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். Next we have a very important article. இதில் வந்து we have something related to economy. ஸோ எக்கனாமி ஃபிஸ்கல் பாலிசி ரிலேட்டடாக நிறையா டேர்ம்ஸ் அண்ட் இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னா they have mentioned about opportunity cost. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ சப்போஸ் இதில் ஆக்சுவலி இந்த ஆர்டிக்கிளோட கரு என்னென்னா நிறையா ஃப்ரீபீஸாக அப்போது நமக்கு வந்து இலவச டிவி கொடுத்தாங்க, இலவச மிக்சி கிரைண்டர், அந்த மாதிரி எல்லாமே இலவசமாக கவர்மெண்ட் கொடுக்கும்போது அந்த இலவசங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறையா நிதி ஒதுக்குவாங்க. ஸோ இந்த இலவசங்களுக்கு நிறையா நிதி ஒதுக்குறாங்கன்னு வைங்களேன். இந்த காஸ்ட்டு சப்போஸ் இந்த இலவசம் கொடுக்காமல் இருந்தோன்னா வேறு ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காஸ்ட்டு தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த அமௌண்ட் தட் பப்ளிக் ஆர் கிவிங் அப் ஸோ தட் கவர்மெண்ட் கேன் ஃபண்ட் த பேமெண்ட்ஸ் டு ஃப்ரீபீஸ். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காஸ்ட். இந்த இலவசத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுனால மிச்ச நல்ல விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறத மிஸ் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடிய காஸ்ட் இஸ் நோன் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ இதில் வந்து தே மென்ஷன் அபவுட் திஸ் இஸ் ஒன் டேர்ம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா இதுதான் கான்செப்ட். அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் டேர்ம் which is known as transfer payments அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட் இஸ் திஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால் இப்போ வந்து நம்ம ஓஏபின்னு சொல்லுவோம், ஓல்ட் ஏஜ் பென்ஷன், அந்த மாதிரி இப்போ விதவை உதவித்தொகை, அந்த மாதிரி நிறையா உதவித்தொகைகளாக நம்ம தரோம். எஸ்பெஷலி தோஸ் பீப்புள் ஹூ ஆர் வெரி டிஸ்அட்வான்டேஜ்ட். ஸோ அவங்களுக்காக நம்ம தரக்கூடிய அந்த உதவித்தொகைகள் அது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸில் வரும். ஸோ இதுவுமே வந்து தே ஆர் அ பர்டன் ஆன் த ஃபினான்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் பேர்டனாக அதை பார்க்குறாங்க. ஸோ இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரீபீஸாக கொடுக்கும்போது தேர் இஸ் அன் அடிஷன் பேர்டன் ஆன் த கவர்மெண்ட். அதுக்காக கவர்மெண்ட் வந்து கடன் வாங்க ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. ஸோ இந்த கடன் வாங்கும்போது தேர் ஆர் 2 types ஆஃப் பாரோயிங்ஸ் கவர்மெண்ட் எப்படி வாங்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பட்ஜெட்ரி borrowings, இன்னொன்று அவுட் ஆஃப் பட்ஜெட் borrowing ஆர் எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ரி borrowing. ஸோ இந்த 2 டேர்ம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ரி borrowing அப்படிங்கிறது இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ரி borrowing அப்படிங்கிறது இந்த கணக்கில் வராத மாதிரி வந்துடுது. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கடன் அப்படின்னு பார்த்தோன்னா பட்ஜெட்ரி borrowings மட்டும்தான் வருது. எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ரி borrowings வந்து வரமாட்டேது. ஸோ அதனால் இது வந்து அந்த மாநிலத்தினுடைய கடனை குறைச்சி கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு அன்சஸ்டைனபிள் ஃபினான்ஷியல் பாலிசி அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ வந்து தேர் ஆர் 2 types ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். நேற்றே பார்த்தோம், எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆஃப் 2 types. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இந்த அதர் இஸ் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் ஒரு அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அசட்ஸ் மூலமாக வீல் கெட் கான்சிஸ்டன்ட் ரெக்கரிங் ரெவென்யூ. பட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது சம்பளமாக கொடுக்குறது. இது வந்து எந்த ரெவென்யூவும் ஜென்ரேட் பண்ணாது, நமக்கு செலவினமாக மட்டும்தான் போய்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு சில ஸ்டேட்ஸ் லைக் கேரளாலாம் பார்த்தோன்னா 90% ஆஃப் தேர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக செலவினமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெவென்யூ ரெக்கரிங்காக வராது. ஸோ இந்த செலவினங்களுக்காக கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த கடன் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கடன் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலம் அந்த கடனே முடியாது. சப்போஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக நம்ம கடன் வாங்கினோன்னா அது ஒரு அசட் ஜென்ரேட் பண்ணோம், அதுலேருந்து ஒரு இன்கம் வரும். இந்த இன்கம் வச்சு இந்த கடனை அடைச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சஸ்டெயினபிள் பாலிசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதில் இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இதுக்காக நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. பட் அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு செக் என்ன அப்படின்னா, இட் இஸ் அப்போசிஷன் பார்ட்டி. பட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இதை வந்து முன் வைக்க மாட்டேறாங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டோன்னா போத் த பார்ட்டிஸ் ஆர் ட்ரைங் டு கிவ் ஸோ மச் ஃப்ரீபீஸ். ஏன்னா அது ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ். ஸோ ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்னால அப்போசிஷனும் அந்த இதை வந்து முன் வச்சு எதிர்த்து பேச மாட்டேறாங்க அப்படின்றாங்க. இன்னொன்று காம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலோடைய ஆடிட் ரிப்போர்ட்ஸ். பட் இந்த ஆடிட் ரிப்போர்ட்ஸும் ரொம்ப லேட்டாக வரதுனால அதுவும் வந்து இட் இஸ் நாட் எஃபெக்டிவ் அப்படின்றாங்க. அண்ட்
இதனால் என்ன எப்படி இதை வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் சொல்லும்போது எஃப்ஆர்பிஎம் ஆக்டை அமெண்ட் பண்ணலாம். அதாவது எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி என்ன அப்படின்னா, எந்தெந்த கடன்கள் லயபிலிட்டிஸ் வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் கேரண்டி வச்சு வாங்குகிறோமோ அது மட்டும்தான் எஃப்ஆர்பிஎம் ஆக்டுகளில் அக்கௌண்டபுளாக வருது. ஸோ இந்த மாதிரி கடன்கள் நிறையா ஸ்டேட்ஸ் எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ரியாக வாங்கும்போது அதுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு குவாரண்டி இருக்க மாட்டேங்குது. அந்த குவாரண்டி இல்லாதனால அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸில் வருது, நமக்கு உண்மையான கடன் கணக்கில் அது வரமாட்டேங்குது. ஸோ எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா லயபிலிட்டிஸும், அதாவது நீ வந்து கம்ப்ளீட் கேரண்டி கொடுக்குற, கம்ப்ளீட் குவாரண்டி கொடுக்கல, என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் சொல்லணும்னு சொல்லிட்டோன்னா அது வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்லி தான் ஆகணும். அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடன் வாங்குறதுக்கு ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் வந்து சென்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். சென்டரும் ஒரு சில இடத்துல கண்டிஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுவுமே என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்போது ஒரு சில ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுக்கும் ஒரு சொல்யூஷன் ஆத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிசமாக சென்டர் டிவைஸ் பண்ணி அதுபடி க்ரைட்டீரியா பேஸ்டு ஆக்ஷனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா தட் வில் ஹெல்ப் இன் இம்ப்ரூவிங் த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஆப்ஷன் விச் இஸ் நெவர் யூஸ்ட் இன் இந்தியா, அதாவது ஆர்டிகல் 360 படி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணலாம். தோஸ் ஸ்டேட்ஸ் விச் ஆர் ஹேவிங் வெரி புவர் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ். பட் திஸ் டூல் ஹேஸ் நெவர் பீன் யூஸ்ட் இன் இந்தியா. அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆத்தர் வந்து அவருடைய வியூ பாயிண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. பட் ஃபைனலாக என்ன முடிச்சிருக்கிறாருன்னா, இதெல்லாம் சென்டர் தான் யூஸ், பிகாஸ் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆகட்டும், இல்லை எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அமெண்ட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே சென்டர் ஹேஸ் த பவர். பட் சென்டரோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் முடிச்சிருக்கிறாரு. ஸோ குட் ஃபிஸ்கல் பிஹேவியர் இருந்தால் தான் அந்த நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ரீலங்கன் மாடல் மாதிரி டீஸ்டெபிளைஸ் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து இட் இஸ் அபவுட் ஸோ இதில் இஸ்ரேலோட பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் பற்றி ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவ் இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து இல்லாமல் இருக்கிறதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நவ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யார் அப்படின்னா நஃப்தாலி பெனட், அந்த அப்போசிஷன் லீடர் ஹூ இஸ் கால்ட் அ ஸ்பாயில்டு லீடர் அப்படின்னு நேதன்யாகுவை சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது த ப்ரெசன்ட் லீடர் நஃப்தாலி பெனட் என்ன ட்ரை பண்ணியிருக்கிறாருன்னா, இஸ் ட்ரைங் டு பிரிங் அபவுட் 8 பார்ட்டிஸ் வச்சு ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு பார்ட்டியில் ஒரு பார்ட்டி இஸ் அ அரப் பார்ட்டி. ஸோ அரப் பார்ட்டிங்கிறது இட் இஸ் அ முஸ்லீம் பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக, பிகாஸ் இஸ்ரேலில் வந்து ஹார்ட்கோர் ஜூவிஸ் கண்ட்ரி. ஸோ அதில் வந்து ஒரு இஸ்லாமிக் பார்ட்டி அரப் பார்ட்டியை சேர்த்தது வந்து he is seeing it as a milestone achievement. அப்படி பார்க்கும்போது இந்த 1 year அடுத்து இந்த கவர்மெண்ட்டை மென்மேலும் நடத்த முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குது. ஸோ இதுக்கு காரணம் அந்த ஃபெயிலியர் ஆஃப் திஸ் கவர்மெண்ட்டுக்கு காரணம் நேதன்யாகு. பிகாஸ் அதுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு முட்டுக்கட்டையாக போட்டு தே ஆர் பிரிங்கிங் இன் த அல்ட்ரா நேஷ்னலிசம், ஸோ மேக்கோ நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஜூவிஸோட பாலிசிஸில் ரொம்ப காம்ப்ரமைஸாக போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து இட் இஸ் ட்ரைங் டு கிரியேட் அ யூனிட்டி இன் டைவர்சிட்டி. பிகாஸ் இஸ்ரேல் இஸ் டிவைடட் அக்ராஸ் வேரியஸ் லைன்ஸ், ரிலீஜியஸ் லைன்ஸாகவும் சரி, ஆன் ரைட் அண்ட் லெஃப்ட் டிவிஷன்ஸும் சரி. அண்ட் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் அமாங் த ஜூஸ் ஆல்சோ. ஜூஸ்லேயே பார்த்தீங்கன்னா தே கால் 2 types. ஒன் இஸ் மிராஹிம், அதாவது ஓரியன்டல் ஜூஸ், அண்ட் த அதர் இஸ் அஷ்கானாசிம், யூரோப்பியன் ஜூஸ். அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது பார்த்திங்கன்னா நிறையா ஜூஸ் வந்து யூரோப்பில் தே ஆர் பீங் புச்சர்டு, கொண்டுகிட்டு இருக்கிறதுனால தே ஹவ் கம் டு த ஹோம்லேண்ட் ஆஃப் இஸ்ரேல். ஸோ அந்த மாதிரி ஜூஸ்குள்ளேயே தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், மிராஹிம் வெர்சஸ் அஸ்கானாசிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல திஸ் கோலிஷன் இஸ் ஆல்சோ கோயிங் டு எண்ட் இட்ஸ் டேர்ம். ஸோ அடுத்ததாக ஒரு எலெக்ஷன் வரப்போது அதுலேயும் எந்த பார்ட்டிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் தான் வந்து ஹென்ரி கிசிங்கர் அப்படின்னு யூரோப்பில் யூஎஸ்ஏல ஒரு ஃபாரின் பாலிசி அட்வைசர் இருந்தார். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இஸ்ரேலுக்கு ஒருபோதும் ஒரு ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது இருந்ததே இல்லை. பிகாஸ் இஸ்ரேல் இஸ்
a house that is constantly in chaos. எப்போவுமே இஸ்ரேல் அதனுடைய வீட்டிலேயே வந்து எதுவுமே ஒழுக்கமாக இருக்காது, அதுவே வந்து ஒரு குழப்பமாக தான் இருக்கும். அந்த டைமில் ஃபாரின் பாலிசி டிவைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு எங்கே நேரம் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் தான் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இஸ்ரேல் ஹஸ் கம் அவுட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து யுனைடெட் அரப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது மிடில் ஈஸ்ட்டில், அவங்களோட தே ஹவ் சைன் சம் அக்ரிமெண்ட். ஸோ அது மூலமாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் இஸ்ரேலுக்கும் அந்த அதர் அரப் நேஷன்ஸ்க்கும் எப்போவுமே ஆகவே ஆகாது. பட் திஸ் டைம் இஸ்ரேல் ஹஸ் சைன்ட் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் UAE. ஸோ திஸ் இஸ் அ ஹிஸ்டோரிக் டெவலப்மெண்ட் இன் த மிடில் ஈஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு முஸ்லீம் நேஷனான டர்க்கியோடையும் தேர் ஸ்டார்டிங் டு ஹாவ் குட் ரிலேஷன்ஸ். அதே போல் சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இவங்களோடைய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தொடங்குறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் US பிரசிடென்ட் ஜோ பைடன் அவங்களும் இஸ்ரேலுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக போக போகிறாங்க. அண்ட் தெர் இஸ் சம்திங் எல்ஸ் தட் இஸ் இவால்விங் இன் இஸ்ரேல் தட் இஸ் நோன் அஸ் மிடில் ஈஸ்ட் குவாட். ஸோ நார்மலாக குவாடுன்னு சொல்லும்போது தேர் ஆர் 4 countries இன்வால்வ் இன் குவாட். நார்மல் குவாட் சொன்னோன்னா ஒன் இஸ் USA, another is India, another is Australia and another is Japan. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸும் சேர்ந்து குவாடுனா 4, இந்த 4 நேஷன்ஸ் வந்து சேர்ந்து they are forming a cooperative grouping. ஸோ இது வந்து பேசிக்காக ஆன்டி சைனாவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் மிடில் ஈஸ்ட் குவாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் குவாடை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் நோன் அஸ் I2U2. I2 இஸ் நத்திங் பட் ஒன்று இந்தியா, இன்னொன்று இஸ்ரேல், அண்ட் U2ன்னு சொல்கிறது US அண்ட் UAE. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸோட ஒரு குரூப்பிங் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இஸ்ரேல் இஸ் அ ஹவுஸ் தட் இஸ் கான்ஸ்டன்ட்லி இன் கெயோஸ் அப்படின்னு சொன்னதை தாண்டி தே ஆர் ஃப்ரேமிங் அ வெரி குட் பாலிசி, ஃபாரின் பாலிசி அவுட்கம். அதனால் நிறைய சிக்னிஃபிகண்ட் ஜியோபொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் I2U2 அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். ஸோ இட் இஸ் அ கோலிஷன் ஆஃப் 4 countries, இந்தியா, இஸ்ரேல், USA, UAE. ஒரு மிடில் ஈஸ்ட் குவாடில் என்னென்ன கண்ட்ரீஸ் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அது வந்து இந்த சேம் I2U2 கண்ட்ரீஸ் தான். அதே போல் இஸ்ரேல் வந்து ஃபஸ்ட்டு டைமாக ஒரு கண்ட்ரி மிடில் ஈஸ்ட்டில் ஒரு நேஷனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் UAE. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து ஹையர் எஜுகேஷன். எப்படி ஹையர் எஜுகேஷன் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனாக ஹையர்னால் எல்லாத்தையும் ஒரு டாக்ஸி ஹையர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எப்படி ஹையர் எஜுகேஷன் வந்து அந்த ஒரு நிலைமைக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ப்ரைவேட் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணால் முதல்ல 40 acres ஆஃப் லேண்ட் இருக்கணும். இப்போ ஜஸ்ட் 5 acres ஆஃப் லேண்ட் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி சொல்லும்போது நிறையா ப்ரைவேட் என்டிட்டிஸ் வந்து சின்ன லேண்ட் இருந்தாலுமே அதை ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றாங்க. அதே போல் அந்த யூனிவர்சிட்டிஸில் கோர்சஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா there are so many edutech startups. ஃபார் எக்ஸாம்பிள் பைஜூஸ் அண்ட் edutech startup. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்அகாடமி இஸ் கைண்ட் ஆஃப் அன் edutech startup. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே they are focused in education as a sector. ஸோ அப்போ எஜுகேஷனே அப்படிங்கிறதே வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஏரினாலேருந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு லாப நோக்கில் மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட், இப்போ ஒரு டிகிரி பாஸ் ஆகணும் அப்படின்னா 60 கிரெடிட் வாங்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கிரெடிட் அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட்ஸை அக்யூமுலேட் பண்ணி வச்சாலே ஒரு டிகிரி ஃபினிஷ் ஆனதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமும் டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதே போல் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ், இப்போ நம்ம நிறையா இது வந்து ஆன்லைன் வீடியோஸ் மூலமாகவே ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸாகவே கிடைக்குது. இந்த மாதிரி கோர்சஸ் மூலமாகவும் ஹையர் எஜுகேஷன் வந்து நிறையா சேஞ்சஸ், டெக்னாலஜிக்கல் டிஜிட்டல் சேஞ்சஸ் வந்து ஹையர் எஜுகேஷனில் இன்வால்வ் ஆகிட்டுருக்கு. அது வந்து எடுடெக் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அதாவது எஜுகேஷ்னல் டெக்னாலஜிக்கல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இதை முன்னெடுக்கிறாங்க. பட் இதனால் என்ன ஆகுதுன்னா, தெர் இஸ் சம்திங் நோன் அஸ் டிஜிட்டல் டிவைட் அப்படின்னா ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். அதாவது ஒரு சில பீப்புளுக்கு தே ஹேவ் ஆக்சஸ், பட் இமேஜின் பீப்புள் இந்த ரொம்ப மலை ஏரியாஸ்லாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு டவரும் இருக்காது, நெட் கனெக்டிவிட்டி இருக்காது, ரொம்ப பேக்வர்ட் பீப்புளுக்கு இதெல்லாம் இருக்காது. ஸோ தே டோன்ட் ஹாவ் ஆக்சஸ், இதுக்கான ஆக்சஸ் இருக்காது. ஸோ அந்த டிஜிட்டல் டிவைட் அப்படிங்கிறது இந்த டெக்னாலஜி பேஸ்ட் எஜுகேஷனில் இட் இஸ் கிரியேட்டிங் சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போது டிஜிட்டல் மூலமாக எஜுகேஷன் கொடுத்தாலும் தெர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் டீச்சர்ஸ்.
அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி கேன் சப்ஸ்டிடியூட் பட் இட் கேனாட் டெக்னாலஜி கேன் சப்ளிமெண்ட்னா ஆல்ரெடி இருக்கிறதுக்கு ஒரு ஊட்டச்சத்து மாதிரி கொடுக்கலாமே தவிர டெக்னாலஜியே வந்து டீச்சர்ஸுக்கான ஒரு சப்ஸ்டிடியூட்டாக வந்துடாது. பிகாஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்னும் பெட்டராக இருக்குது. அண்ட் நிறையா உலகம் ஃபுல்லும் நிறையா ரெக்ரூட்டர்ஸ் தே ஸ்டில் ப்ரிப்பேர் டு ரெக்ரூட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஃப்ரம் ஃபேஸ் டு ஃபேஸ் எஜுகேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன்னா கடன் வாங்கி பண்ணுறது அந்த மாதிரி மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் ஹையர் எஜுகேஷனை வந்து நம்ம இந்த மாதிரி டிஜிட்டல் எடுடெக் கம்பெனிஸுக்கு விட்டோம் அப்படின்னா there will be many foreign tech firms which will be giving higher educational courses கொடுப்பாங்க. அதன் மூலமாக இந்தியா வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கன்சியூமர் ஆஃப் நாலேஜ். ஸோ நாலேஜை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்துடுவோம். பட் நம்ம நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா we must be producer of knowledge. ஸோ கன்சியூமர் ஆஃப் நாலேஜாக இருக்கக்கூடாது, ப்ரொடியூசர் ஆஃப் நாலேஜாக இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொடியூசர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா இங்கே இருக்கிற டேலண்ட், இங்கே இருக்கிற ஸ்கில்ஸு, இங்கே இருக்கிற ஹியூமன் கேபிட்டல் இதெல்லாம் நம்ம வளர்த்து நம்ம உலகத்துக்கு சப்ளை பண்ணோம். நாட் தட் வி ஷுட் பி கன்சியூமிங் தோஸ் குட் திங்ஸ் ஃப்ரம் த அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ எங்கேயாவது மெயின்ஸில் ஒரு கொஷின் கேட்குறாங்க, டெக்னாலஜி அண்ட் எஜுகேஷன் கேட்குறாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது ஆட் ஆன் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். அண்ட் த அதர் திங் இஸ் த மோடிஸ் UAE சம்மிட், அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ UAE இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு இந்தியா பிகாஸ் இந்தியாவோட ஹியூஜ் ட்ரேடிங் பார்ட்னர்ஸில் தேர் ஆர் 3 countries which are very important. One is USA, another is UAE and another, these are the 3 great ட்ரேடிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. இந்தியா வந்து அதிக வர்த்தகம் வாணிகம் செய்யக்கூடிய 3 கண்ட்ரீஸ் வந்து இவங்க தான். ஸோ அதனால் UAE visit is going to be very important. And prelims point of view they have talked about SEPA, Comprehensive Economic Partnership Agreement. ஸோ இது வந்து நம்ம அந்த UAEயோட சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்னென்னா இந்தியா UAE ட்ரேட் ரிலேஷன்ஸ் வந்து இட் இஸ் ஹியூஜ்லி இன் ஃபேவர் ஆஃப் UAE வந்து நிறையா வந்து நம்ம நாட்டுக்கு அனுப்புது, பட் நம்ம அவங்க நாட்டுக்கு அனுப்புறது ரொம்ப கம்மி. ஸோ அந்த ட்ரேட் டெஃபிசிட்டை குறைக்கிறதுக்கு இந்த SEPA will help அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறையா மிடில் ஈஸ்டில் நிறையா கண்ட்ரீஸ்லாம் வார் இருக்குது. அதனால் நிறையா கண்ட்ரீஸ் வந்து தே ஆர் ஃபேஸிங் சம் ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள் ஈமன், சிரியா, சொமாலியா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வார் ரெவேஜ்டு கண்ட்ரீஸில் இந்தியாவும் UAEயும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மணி லாண்ட்ரிங், நார்கோட்டிக்ஸ், ட்ரக் ஃப்ளோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண இந்தியாவும் UAEயும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் UAE அண்ட் இஸ்ரேல் ஹாவ் சைன் சம் ஹிஸ்டாரிக்கல் அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் பட் UAE இஸ் ஹேவிங் சம் ப்ராப்ளம்ஸ் வித் USA. அந்த டைமில் தே ஆர் ட்ரைங் டு ஏன்னா USA அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து ரஷ்யா மேலே ஆயில் சாங்ஷன்ஸ் போட்டதுனால UAE அண்ட் அதர் கண்ட்ரீஸ் ஆஃப் த மிடில் ஈஸ்ட் வந்து ஆயில் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அது UAE ஒன்றும் பண்ண கிடையாது. அதனால் UAE இஸ் ஹேவிங் சம் ரப்சரஸ் ரிலேஷன்ஸ் வித் US. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா UAEக்கு இந்த டைமில் இந்தியா ஒரு குட் பார்ட்னராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலி UAE அப்படிங்கிற கண்ட்ரி ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ஹியூஜ் ரெமிட்டன்சஸ் அவங்க தான் அனுப்புகிறாங்க, நம்மளோட ஆயில் டிமாண்ட்ஸையும் கிரேட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் அவர் ஒன் ஆஃப் த 3 largest ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். ஸோ இதில் டர்ன் கோட் அப்படின்னு ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டர்ன் கோட்னால் என்ன அப்படின்னா இந்த வாட்டி ஒரு அரசியல் கட்சி சார்பாக போட்டிட்டு ஜெயித்தவங்க அடுத்த எலெக்ஷனில் இன்னொரு அரசியல் கட்சி சார்பாக போட்டிட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க தான் அந்த அரசியல் ஆளுமை தான் வந்து டர்ன் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டர்ன் கோட்ஸ் அதிகமாக இருக்கிற பார்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா BJP தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து கிக் ஒர்க்கர்ஸ், ஸோ கிக் லேபர்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிக் லேபர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டெம்பரரி ஒர்க்கர்ஸ் தான். நிறைய இடத்துல இன்ஃபார்மலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் தான் வந்து கிக் ஒர்க்கர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இவங்க எல்லாமே வந்து கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நித்தி ஆயோக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிக் ஒர்க்கர்ஸ் இந்தியாவில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா ஒரு 77 lakh people இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கிக் ஒர்க்கர்ஸை 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று பிளாட்ஃபார்ம் பேஸ்ட், இன்னொன்று நான் பிளாட்ஃபார்ம் பேஸ்ட். ஸோ பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் அப்படின்னா ஆன்லைன் ஆர் சாஃப்ட்வேர் பேஸ்டு இதில் ஒர்க் பண்ணுறவங்க. நான் பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் அப்படின்னா இப்போது
பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் அதாவது ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸும் நான் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுல வருவாங்க. ஸோ இவங்களுடைய வெல்ஃபேருக்காக பிளாட்ஃபார்ம் இந்தியா இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ தீஸ் ஒர்க்கர்ஸ் ஆர் நத்திங் பட் ஹூ ஆர் அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் நார்மல். நார்மலாக எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோன்னா ரெண்டாக பிரிப்போம், ஃபார்மல் ஒர்க்கர்ஸ், இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த ரெண்டுலேயுமே வராத ஒர்க்கர்ஸ் தான் வந்து கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களையும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, பிளாட்ஃபார்ம் பேஸ், நான் பிளாட்ஃபார்ம் பேஸ். ஸோ அடுத்த ஆர்டிக்கல் இட் இஸ் அபவுட் திஸ் இந்தியா ஸ்டேட் சப்போர்ட் ப்ரோக்ராம் ஃபார் ரோட் சேஃப்டி. இது யார் ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு 18 years லோனாக they are giving some $250 million. அது மூலமாக they are also trying to improve the ஆக்சிடென்ட் சிச்சுவேஷன், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் குறைக்கணும், ரோட்ஸ் வந்து பெட்டர் அண்ட் சேஃப் ரோட்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு டேட்டா பேஸும் இதில் க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ கிராஷ் டேட்டா பேஸ் சிஸ்டம், என்ன ஆக்சிடென்ட்ஸ் நடந்தாலும் அந்த ஆக்சிடெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா ஸ்டேட் சப்போர்ட் ப்ரோக்ராம் ஃபார் ரோட் சேஃப்டி. இது மெயினாக கேட்கணும் அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷன் ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. ஜஸ்ட் நத்திங் பட் வேர்ல்டு பேங்க். ஸோ ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இப்போ ஏற்ற போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸோட ஈல்ட்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ அது எப்பப்பெல்லாம் அது இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி சிறு சேமிப்பு திட்டங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுனால இப்போது கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸோட ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இதுவும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன். ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் கோயிங் டு மீட். ஸோ இதில் வந்து மொத்தம் மெயினாக 3 இது சொல்கிறாங்க. ஒன்று காம்பன்சேஷன் செஸ்ஸை ஆல்ரெடி 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று ஒரு சில இதுக்கு வந்து 28% டேக்ஸ் ரேட் போடாங்க. ஏன்னா ஆன்லைன் கேம்ஸ், கேசினோஸ், ஹார்ஸ் ரேசிங் அந்த மாதிரி இதுக்கெலாம். அண்ட் அதர் திங் என்னென்னா, இப்போ கோல்டோ இல்லை ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸோ 2 lakhsக்கு மேலே கேரி பண்ணணும்னா கண்டிப்பாக இவே பில் வச்சு தான் கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அ நியூஸ் அண்ட் ட்ரான்சிஷன். ஸோ நாளைக்கு இல்லைனா 2 days கழித்து we'll have a clear picture about this news. ஸோ அடுத்தது NATO இஸ் கோயிங் டு ரைஸ் இட்ஸ் ட்ரூப்ஸ். ஸோ இட்ஸ் லைக் கிட்டத்தட்ட ஆர்ம்ஸ் ரேஸ் அண்ட் ஆர்மமெண்ட் ரேஸ், ட்ரூப் ரேஸ் மாதிரி ஆகுது. 40,000 இருந்த ட்ரூப்ஸை 3 lakh ட்ரூப்ஸாக ரைஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ பிக்கெஸ்ட் ஓவர்ஹால் ஆஃப் கலெக்டிவ் டிஃபென்ஸ் அண்ட் டிட்டரன்ஸ் சின்ஸ் கோல்ட் வார். பிகாஸ் த பிரேக்கிங் அப் ஆஃப் த சோவியத் யூனியன், கோல்டு வார் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. பட் கோல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ட்ரூப்ஸ் பில்டப்பாக இதை பார்க்குறாங்க. அண்ட் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வரைக்கும் தேவ் சீன் ரஷ்யா இஸ் அ மேஜர் ஃபோர்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைமாக வந்து சைனா போஸ் பண்ணுற செக்யூரிட்டி சேலஞ்சஸ் பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஃபின்லாண்ட் அண்ட் ஸ்வீடன் ஹாவ் ப்ரொப்போஸ் டு ஜாயின் NATO. ஸோ அதை பற்றியும் இந்த NATO ட்ரூப்ஸ் மீட்டில் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து தேர் இஸ் ஒன் பர்சன் ஒன்று சஜித் மிர். ஸோ அவர் தான் வந்து 2008 மும்பை டெரர் அட்டாக்கோட மாஸ்டர் மைண்ட். அங்கேருந்து நிறையா ஆப்ரேட்டிவ்ஸ் இங்கே யாரெல்லாம் இங்கே இருந்தாங்களோ அவங்களுக்கு அங்கேருந்து கமெண்ட்ஸ் கொடுத்தது எல்லாமே இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை இப்போ பாகிஸ்தான் அரெஸ்ட் பண்ணி தே ஹவ் புட் ஹிம் இன் பிரிசன். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ சீக்கிரம், ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் இறந்தே போயிட்டாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ரீசெண்ட்லி மறுபடியும் இவரை பிடிச்சி கோர்ட்டில் கேஸ் நடத்தி டக்குன்னு ரொம்ப 2-3 monthsக்குள்ளே தே புட் ஹிம் இன் பிரிசன். ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த USA பாகிஸ்தான் மீட்டிங் ஒன்று வருது. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, FATFன்னு சொல்லுவாங்க. அதில் கிரே லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இது பிளாக் லிஸ்ட்டுக்கு போச்சுன்னா பாகிஸ்தான் வந்து உலகளவில் எந்த விதமான கடனும் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. அதனுடைய மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு நல்லதாக ஒரு செயல் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது செஞ்சுருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நேற்றே வந்து இது ஸ்டெர்லைட் காப்பர் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இந்தியாவோட 40% காப்பர் டிமாண்ட் வந்து ஸ்டெர்லைட் காப்பர் தான் கொடுத்துட்ருந்தாங்க. பட் பிகாஸ் ஆஃப் த ஸோ கால்டு என்வைரன்மெண்ட் பொல்யூஷன் அப்படிங்கிறதுனாலையும் அதை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படிங்கிறதுனால
நடந்த ப்ரொட்டஸ்ட்லேயும் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் நிறைய பேர் கொண்டதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை லாக் பண்ணியிருக்கிறாங்க. அது ஃபங்க்ஷனிங் இது வரைக்கும் நடக்க கிடையாது. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதை மெயினாக என்ன அப்படின்னா இட் இஸ் காப்பர் ப்ரொடக்ஷனுக்காக ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. பட் இதை பேன் பண்ணதுக்கப்புறம் இந்தியா வந்து நிறையா காப்பரை இம்போர்ட் பண்ண தான் செய்யுது. இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து காப்பரை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நவ் வி ஆர் அ நெட் இம்போர்ட்டர். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்போரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிடும் இவங்க மேஜர் சப்ளை பண்ணக்கூடிய ஐட்டம்ஸாக இருந்திருக்குது. அதுவும் வந்து இப்போ டிமாண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது நேற்றே பார்த்தோம், 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்டி டிஃபெக்ஷன் லாஸ். ஸோ இது 10th ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஒரு பார்ட்டி விட்டு வெளியே போனால் இட் இஸ் கால்ட் அஸ் மர்ஜர். அண்ட் 1/3 போனாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பிளிட். பட் இந்த ஸ்பிளிட் அப்படிங்கிற டேர்ம் வந்து 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தேவ் ரிமூவ்ட் இட். இப்போ டிஃபெக்ஷன்ஸ் வந்து நார்மலாக நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் அதனால் இந்த ஆக்ட், இந்த 10th ஸ்கெடியூல் வந்து ஹவு சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற கேள்வி வந்து இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் தான். ஸோ டிஃபெக்ஷன்ஸை குறைக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் டிஃபெக்ட் பண்ணுறாங்க, ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு போகிறாங்களோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாவது அடுத்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான். தேங்க்யூ.